நம்ம டெய்லி குடிக்கிற இந்த டீ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்டரி படி பார்த்தோம்னா சீனால இருக்கிற ஜென்னோ அப்படிங்கிற ஒரு இளவரசர் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பயணம் போகும்போது அவர் வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி குடிக்கிறது ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. அதாவது கொஞ்சம் தூரம் காட்டில் ஏதாவது கொஞ்சம் பயணம் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா மரத்துக்கு கீழே உட்காந்து சுடுதண்ணி வச்சு கொதிக்க வச்சு குடிக்கிறத ஒரு ஹேபிட்டை வச்சிருக்காரு. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து அவர் சுடுதண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு இலை வந்து விழுந்துருது. அந்த இலை விழுந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த இலையை தூக்கி போட்டார். இதை வந்து அரசர் கவனிக்கல. ஏன்னா இது என்னடா ஏதோ இலை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து கிரே கலரில், அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் மாறி இருக்கு. அந்த இலையோட கலருக்கு அந்த தண்ணி மாறினோடனே அது வந்து கீழே ஊற்றுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்மெல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுறாரு, லைட்டாக குடிச்சு பார்க்குறாரு. அப்படி குடிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து திரும்பி அரண்மனைக்கு போய் அரண்மனையில் இருக்க சமயக்காரங்கிட்ட இந்த இலைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த இலையெல்லாம் சுடுதண்ணி வச்சு அதில் வந்து ஒரு இலையாக போட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் டீ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இது எல்லாரும் குடிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கே அரசர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரெகுலராக ஆயிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக குடிக்கிற பானமாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி வருஷங்கள் போக போக கிபி 3ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பானமாக எடுத்து பருக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பானத்தை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீன்றதே வந்து அப்பதான் உருவாக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1830 வருஷம் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அஸ்ஸாம்லையும் ஊட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தோட்டமா உருவாக்கி ஒரு பிசினஸா மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா டீ நம்ம குடிக்கிற டீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம கைக்கு வந்துச்சு. அன்னைக்கு அந்த சீன இளவரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து அந்த தண்ணியில விழலை அப்படின்னா இன்னைக்கு டீ நம்ம குடிச்சிருப்போமான்னு தெரியாது.